السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله أرسله الله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا. أما بعد فقد قال الله تعالى في كلامه العظيم الفرقان المجيد: فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا ادخلوا في السلم كافة ولا تتبعوا خطوات الشيطان إنه لكم عدو مبين. وقال رسول الله صلى الله عليه وسلم: لو كان أخي موسى حيا ما وسعه إلا اتباعي. صدق رسول الله صلى الله عليه وسلم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹ்வுடைய திருப்பெயரால் ஆதகம் செய்கின்றேன். அல்லாஹ்வுடைய கிருபையும் சர்வாத்தும் பெருமான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னார் வாழ்க்கை பின்பற்றிய உத்தம சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபோ தாபிஈன்கள் மற்றும் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொள்கின்ற நீ வாழப் போகின்ற முஃமினான முஸ்லிமான ஆண் பெண் எல்லோர் மீதும் என்றென்றும் உண்டாவதாக. கண்ணியமிக்க சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு இஸ்லாம் என்ற ஒரு உயர்ந்த மார்க்கத்தை வழங்கி அவனை அறிந்து வணங்கக்கூடிய ஒரு கூட்டத்தில் நம்மை அல்லாஹ் தஆலா ஆக்கி இருக்கின்றான். அதுக்கு அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். பொதுவாக பார்த்தோம் சொன்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு இந்த இஸ்லாம் என்ற மார்க்கத்தை அல்லாஹ் தஆலா ஒரு அமானத்தா அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கிறான். ஒரு அமானிதம், ஒரு பொக்கிஷம். ஏனென்றால் இஸ்லாம் என்ற மார்க்கத்தை இன்னைக்கு பல பேர் அவங்க கண்ணோட்டமே வேறு. இஸ்லாத்தை அவங்க பார்க்கக்கூடிய கண்ணோட்டமே வேறு. இதில் இன்னும் சொல்ல போனால் முஸ்லீம் என்ற அந்த அளவுகோல் இருக்கு இல்லையா, அந்த அளவுகோல் அவங்க தன்னை எப்படி பார்த்துக்கிறாங்க சொன்னா, ஒரு முஸ்லீமுடைய பெயர் வைத்தால் நான் முஸ்லீம், முஸ்லீமுடைய ஆடை தொப்பியோ லுங்கியோ கட்ட நான் முஸ்லீம், இல்ல புர்கா போட்டா முஸ்லீம். அதுக்கு எப்படி சொன்னா நம்ம ஏதாவது சில விஷயங்கள் இஸ்லாத்துல ஏதாவது சின்னது செஞ்சா கூட முஸ்லீம் தான் செய்றாங்க. இவ்வாறு குறுகிய ஒரு வட்டத்துல மாற்றி கொண்டு பல விஷயத்தை இஸ்லாத்துக்கு அப்பாற்பட்ட பல காரியங்களை செய்யக்கூடிய சமுதாயமாக நம்ம பல இருக்கின்றார்கள். இதான் பார்க்கறதான் முஸ்லீம். அதுதான் மௌதாயிட்டாங்களா ஜனாபத்தோடு தான் முஸ்லீம். நிக்கா டைம்ல என்ன சொன்னா துப்பி போட்டு அவங்க இஸ்லாம் அதுக்கு என்ன செய்வாங்க, கை பிடிச்சி அவங்க ஈசா கொடுப்பாங்கன்னா நான் முஸ்லீம். இதுதான் இஸ்லாத்துல அளவுக்குள்ள தான். ஆனா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை இஸ்லாமியராக அல்லாஹ் தஆலா பார்க்கிற அளவுக்கு என்ன தெரியுமா, அவனோட அளவு என்னன்னு சொன்னா, உன் மனிதனுக்கு வாழ்நாள்ல வாழ்க்கையே இஸ்லாமாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். வாழ்க்கை ஃபுல்லா அதுதான். நம்ம ஆடை ட்ரெஸ் கூட முஸ்லிமா போட்டுப்போம், அது மற்ற சைடு முஸ்லிமா இருக்காது சொன்னா அது அல்லாஹ்வுடைய பார்வையில் முஸ்லிமாக சொல்ல முடியாது. அதே நேரத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை என்ன தெரியுமா, வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். நாம் வாழும்போது மட்டுமல்ல, மரணிக்கும் போது கூட முஸ்லீமாக நாம் மரணிக்க வேண்டும் என்பது அல்லாஹ்வுடைய கட்டளை. அப்ப எப்படி எப்ப அந்த இஸ்லாமிய முஸ்லீம் பேர்ல மௌத்தாவதா அது அல்ல. இஸ்லாமிய வாழ்க்கையோடு என்ன செய்யணும், வாழ்ந்து நம்ம அந்த வாழ்க்கையோடு அல்லாஹ் சென்று சந்திப்பது தான் இஸ்லாமிய முஸ்லீம் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். அப்ப என்ன சொன்னா, இஸ்லாம் என்ன சொன்னா, வெறும் ஆடை கொண்டோ பெயர் கொண்டோ அல்லது ஒரு சில செயலை கொண்டு மட்டுமே இஸ்லாம் அல்ல. இஸ்லாம் என்ன சொன்னா, ஒரு மனிதனுடைய ஒரு அழகிய வாழ்க்கையிலே கற்று தரக்கூடிய ஒரு மார்க்கம் தான் இஸ்லாம். அழகிய வாழ்க்கை. உலகத்துல பல வாழ்க்கை இருக்கு. பல பேர் அவங்க வாழ்க்கையை நம்ம பார்க்கிறோம். ஆனா அந்த வாழ்க்கை எப்படி சொன்னா கொஞ்சம் கூட முறை சொல்றாங்க இல்லையா, எதையும் ஒத்து வராத வாழ்க்கை, மனப்போன வாழ்க்கை. ஆனா இஸ்லாம் சொல்ற வாழ்க்கை என்ன தெரியுமா, ஒரு மனிதன் இஸ்லாம் சொன்ன முறைப்படி ஒருத்தர் வாழ்ந்தார் சொன்னா அவருடைய வாழ்க்கை எப்படி தெரியுமா, அல்லாஹ்வுடைய பார்வையில ரஹ்மத்துடைய வாழ்க்கையாக அது இருக்கும்.
அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யாரெல்லாம் வந்து அல்லாஹ் தஆலா பொருந்தி கொண்டானோ ஏற்றுக்கொண்டானோ அந்த மக்களுடைய வாழ்க்கையாக அது வந்து அமைந்திருக்கும். அப்ப ஏன் சொல்லணும்னு சொன்னா, இன்னைக்கு வந்து பெரும்பாலும் வந்து நம்ம பலர் அதாவது சிலரை தவிர பலர் எப்படி இருக்காங்க சொன்னா, இஸ்லாத்துல வந்து இருந்து கொண்டு இஸ்லாத்தில் அல்லாத பல காரியங்களை செய்யக்கூடிய ஒரு சமுதாயமாக நம்மள வந்து பலர் இருக்கின்றார்கள். சிலர் வந்து நல்லா வாழறாங்க, பிரச்சனை இல்லை. சிலர் பார்க்கும்போது நமது இஸ்லாத்தை எதிர்கூடாத அதை செய்யாமல் சிலாங்க வந்து பாதுகாத்துக் கொள்கிறார்கள். ஆனா பலர் எப்படி இருக்காங்க தெரியுமா, ஒரு பக்கம் இஸ்லாமிய கோட்பாடு, இன்னொரு பார்த்து தெரியுமா எல்லாம் நம்ம சம்பந்தம் நினைச்சாங்க. இஸ்லாத்துக்கு அல்லாத பல விஷயத்தை வந்து வாழ்க்கையில செய்து கொண்டு ஒரு நிக்கா விஷயமாக இருக்கட்டும், ஒரு வீடு கட்டுவதாக இருக்கட்டும், எல்லாம் பார்த்தீங்க தெரியுமா, அது நேரத்தை பார்ப்பாங்க, நாளை பார்ப்பாங்க இல்லைங்களா. ஒரு படி மேல சில இருந்து தெரியுமா, மறைமுகமாக ஜோசியங்களை வந்து பார்க்கக்கூடிய சில மக்களும் நம்ம இருந்து இருக்கின்றார்கள். மறைமுக வெளியே தெரியாது, நாங்க ஒரு காரியம் செய்யலாம்னு இருக்க, எப்படி செய்யலாமா செய்யக்கூடாதா. ஆனா இஸ்லாமிய கருத்தை வந்து தவறு, ஹராம். அது ஒருத்தர் வந்து அல்லாஹ் தஆலா வந்து ஈமான் கொண்டுட்டாங்க சொன்னா, அவங்க எந்த நேரத்திலும் எந்த நிலையும் என்ன சொல்ற எல்லாமே அல்லாஹ்வுடைய படைப்பு, அல்லாஹ் நாட்டம், அல்லாஹ் விதி நம்பி போறதை தவிர நம்ம அதை என்ன சொல்லக்கூடாதுங்க. ஒரு ஜோசியோ புலிஸ் ராய் கொண்டு அந்த காரியத்தை செய்யணும்னு சொன்னா அவர் இஸ்லாமாக அல்லாஹ்வுடைய படைப்புல கலைக்க மாட்டாங்க. அல்லாஹ் வந்து கருத்து பார்ப்பான், அல்லாஹ் வந்து கலந்து சேர்க்கவும் மாட்டான். அப்ப சிந்திச்சு பார்க்கணும், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வந்து அவனுடைய அளவுகோல் இஸ்லாம் என்ன தெரியுமா, ஒரு மனிதன் வாழ்நாள்ல வாழக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் சரி, என்ன செய்யற எல்லா செயலும் சரி, இது அல்லாஹ் தஆலா வழி காமிச்சிருக்கிறான். அல்லாஹ் வழி காமிக்காத எந்த வித செயலும் வந்து மார்க்கத்துல இல்லவே இல்லை. எந்த தொழுகை மட்டும்தான், நோன்பு தான், சக்காத்து தான், ஹஜ், இது வந்து இஸ்லாம் நம்ம நினைக்கிறோம், அது அல்ல. இதையும் தாண்டி இஸ்லாம் இருக்கு. நம்முடைய வியாபாரம், நம்முடைய குடும்ப வாழ்க்கை, நம்முடைய பழக்க வழக்கங்கள், நம்முடைய நட்பு வட்டாரங்கள், இதெல்லாம் பார்த்து சொன்னா ஒவ்வொருத்தரும் அமல் செய்யலாம். இஸ்லாமிய வழிகாட்டு அல்லாஹ் தஆலா நமக்கு தந்திருக்கின்றார். அப்ப இதுதான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு துகுலு ஃபி சில்மி காஃபா. விசுவாசிகளே, நல்ல விளைக்கணும். அல்லாஹ் யாரை கூப்பிட்டு சொல்றான்? மனிதர்கள் அல்லாஹ் கூப்பிட்டு சொல்லல, மனிதர்களே, மக்கள் அல்லாஹ் சொல்ற. அல்லாஹ் என்ன சொல்றா, யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்ட மக்கள். ஈமான் கொண்ட எப்ப தெரியுமா, எப்ப நாம வந்து லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் கலிமா சொல்லிட்டோமோ அவங்க மூமின், ஈமான் கொண்டுட்டோம். ஆனா அது மட்டும் போதுமா? அல்லாஹ் சொல்லி காட்டுறா, ஈமான் கொண்ட விசுவாசிகளே, கலிமா சொன்ன விசுவாசிகளே, உதுகுலு பிஸ்ஸில்மி காஃபா, நீங்க என்ன செய்யுங்க, இஸ்லாத்தில் நீங்க வந்து முழுமையாக நுழையுமாறு அல்லாஹ் சொல்லி, முழுமையா வந்துள்ள இஸ்லாத்துல அறக்குறை வரக்கூடாது. பாத்து செய்வங்க, பாத்து அது கடைப்பிடிப்போம், பாத்து அங்க காப்பி எடுப்போம், குர்ஆனையும் பார்ப்போம், மத்ததையும் பார்ப்போம். குர்ஆன் வந்து குர்ஆன் இல்லாத செல்வ சொல்றாங்க இல்லையா, சில வெளியிடத்துல சில நல்ல விஷயம் எடுத்துக்கொள்வாங்க. குர்ஆன் என்ன செய்வாங்க, குர்ஆன் சொல்லப்பட்டு இருக்கும், என்ன செய்வாங்க, குர்ஆனை விட்டு வெளியே பார்ப்பாங்க. ஆமா, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், உதுகுலு ஃபி சில்மி காஃபா, நீங்க இஸ்லாத்தை நீங்க வந்து முழுமையாக நுழைந்து வருமாறு அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். அப்ப எதுல வந்து வாழ்க்கை இருக்கு, எதுல வெற்றி இருக்கு? ஒரு மனிதன் வாழ்நாள்ல வந்து ஒவ்வொரு விஷயமும் சரி முடிந்த அளவுக்கு நல்லா விளைவிக்கணும். சக்திக்கு மீறி அல்ல, நம் சக்திக்கு உட்பட்டு நம்ம காரியம் செய்யும் பொழுது இந்த காரியத்தை வந்து இஸ்லாத்துக்கு உட்பட்டு செய்ய முடியும் என்று நமக்கு வந்து என்ன செய்யணும், நமக்கு தெரிஞ்ச என்ன செய்யணும், அதுக்கு அப்பாது நம்ம வந்து செய்ய வேண்டும். இல்லைங்க நான் வந்து செய்ய மாட்டேன், நான் வந்து வெளியில போய் பார்ப்போம் சொன்னா அது வந்து நான் வந்து பொறுப்பா இல்லை. அப்ப அல்லாஹ் சொல்லி காட்டுறா, நீங்க என்ன செய்யுங்க, இஸ்லாத்துல வந்து முழுமையாக வருமாறு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இது ஒன்று. இரண்டாவது என்ன தெரியுமா, இஸ்லாம் மார்க்கம் பொறுத்தப்பட்டு அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான், இஸ்லாம் என்பது ஒரு முழுமையாக்கப்பட்ட மார்க்கம், அறக்குறை மார்க்கம் அல்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னாடி வந்த தூதர்களுக்கு எப்படி சொன்னா அவங்க இஸ்லாத்தை சொல்லுவாங்க, ஆனா இஸ்லாம் வந்து முழுமையாகாமே அவங்க அல்லாஹ் போய் சேர்ந்துருவாங்க. ஒவ்வொரு தூதரும் ஈசா அலைஹிஸ்ஸலாம் வரைக்கும், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முதல் கொண்டு, நூஹ் அலைஹிஸ்ஸலாம் முதல் கொண்டு, சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம், ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாம், எல்லா நபியும் சரி, ஈசா அலைஹிஸ்ஸலாம் வரைக்கும் அந்த தூதர்ல எப்படி தெரியுமா இஸ்லாத்தை சொல்லுவாங்க, ஆனா இஸ்லாத்தை முழுமையாகாது. அது மட்டும் இல்ல, எல்லா தூதரும் எப்படி சொன்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு கூட்டத்தாருக்கு மட்டுமே அனுப்பப்பட்டார்கள், எல்லா மக்களுக்கும் அனுப்பப்படல, எல்லா மொழிக்காரருக்கும் அனுப்பப்படல. அப்போ ஒரு குறிப்பிட்ட கூட்டத்தை மட்டும் செய்வாங்க, அது பின்பற்றுவாங்க. பல மக்களுக்கு வந்து அது அந்த சட்டம் வந்து ஒத்து வராது. அல்லாஹ் தஆலா தூதர் அல்லாஹ் தஆலா அனுப்பிட்டு தான். ஆனா எப்ப வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தார்களோ, நபியாக அல்லாஹ் தஆலா அனுப்பினாலும், இப்ப அல்லாஹ் என்ன செய்யறான், கடைசி நேரத்துல வந்து எல்லாம் அவனுடைய எல்லா விதமான அமலும் முடித்து எல்லா தாவத்தையும் எத்தி வைத்து விட்டு கடைசி ஹஜ்ஜில அல்லாஹ் சொல்லி காட்டுறான், அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரதீது லக்குமுல் இஸ்லாம் தீனா. இன்றைய தினம் நான் உங்களுக்கு உங்கள் தீனை நான் பூர்த்தி ஆக்கிட்டு சொல்றான். பூர்த்தி என்பது என்ன தெரியுமா, எப்ப வந்து முழுமையாகும்,
எப்போ வந்து எது ஒன்றுமே தேவைப்படாதோ அப்பதான் முழுமைக்கு அர்த்தம். சரிங்களா? எல்லாமே இருக்குன்னு சொல்லி அர்த்தம். எல்லாமே அதுல இருக்கு மார்க்கத்துல. நம்ம தேடணும். நம்ம கிட்ட தேடல் கிடையாது, தேடல் இல்லை நம்ம கிட்ட. இன்னும் சொல்ல போனால் சில எப்படி தெரியுமா, அதாவது நம்முடைய மார்க்கத்திலேயே பிறந்து என்ன செய்யறாங்க, இஸ்லாத்தை பிறந்திருப்பாங்க, ஆனா இஸ்லாத்தை விலகி இருக்க மாட்டாங்க. இஸ்லாத்தை விலகி இருக்க மாட்டாங்க. ஆனா பலர் எப்படி சொன்னா, வெளியிலிருந்து இஸ்லாத்திலிருந்து பாட்டி விலகி கொண்டு சேருவார்கள். அவங்க எப்படி இருப்பாங்க, ரொம்ப வந்து ஒரு ஈடுபாடு இருப்பாங்க, ஒரு பற்றோடு இருப்பாங்க இஸ்லாத்துல. அப்ப இஸ்லாம் என்ன தெரியுமா, விலகி கொண்டு செயல்படுவது. நாம் யார், நம்முடைய மார்க்கம் என்ன, நம்முடைய வேதம் என்ன சொல்லுகிறது, நம்ம நபி வந்து எப்படி வாழ்ந்தாங்க, சஹாபாக்கள் என்ன தியாகம் செய்தார்கள், நம்முடைய முன்னோர்கள் இமாம்கள் என்னென்ன சொல்லி கொடுத்திருக்காங்க, நம்முடைய மார்க்கம் வந்து என்ன சொல்லுகிறது, எது செய்யலாம் எது செய்யக்கூடாது என்பதை தெல்ல தெளிவாக ஓரளவுக்கு தெரிஞ்சு செயல்பட்டால் மட்டும் என்ன செய்ய முடியும், நாம் இஸ்லாத்தின் வெற்றியை முழுமையாக அடைய முடியும். அப்ப அல்லாஹ் என்ன சொல்றான், அல் யௌம அக்பர்துக்கும் தீனக்கும், நான் உங்க மார்க்கத்தை வந்து பூர்த்தி ஆக்கிட்டேன், முழுமையாக்கிட்டேன் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இப்ப வேறொரு தேவை அங்க இருக்காது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு செய்றாங்க, ஒரு தடவை ரசூல் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், தௌராத், அதாவது யஹூதி இருக்காங்க இல்லையா, யஹூதியோட வேதமான தௌராத்ல வந்து சில நல்ல நல்ல விஷயங்கள் இருக்கு, அதை வந்து எடுத்துக்கொள்ளலாம்னு கேட்கறாங்க. அது எடுத்துக்கலாமா என்று கேட்கும் பொழுது இப்ப வந்து ரசூல் என்ன செய்றாங்க, அந்த விஷயத்தை கேட்டு ரசூல் கோவப்பட்டாங்களாம். அவர் என்ன கேட்கிறாரு, தௌராத்து சில விஷயம் நம்ம எடுத்துக்கொள்ளலாம், நல்ல நல்ல விஷயங்கள் அது இருக்குன்னு சொல்லும் பொழுது ரசூல் கோவப்பட்டு சொல்றாங்க, ஹத்தாபின் மகனே, அலம் ஆதி பிஹா பைதா நகியா, நான் அதுவரை உங்களுக்கு தெல்ல தெளிவான நல்ல வெளிச்சமான நல்ல வெண்மையான மார்க்கத்தை தரவில்லையே கேட்கிறாங்களாம். ரசூல் சொல்றாங்க, நீங்க தௌராத்தில் நடந்த பாக்குறீங்க, நான் எப்படி ஒரு மார்க்கத்தை கொண்டு வந்திருக்கிறேன், அதாவது பைதா நகியா, தூய்மையான பரிசுத்தமான வெண்மையான பிரகாசமான மார்க்கத்தை தரவில்லையா என்று சொல்லிவிட்டு நபி ஸல்லல்லாஹு சொல்றாங்க, லவ்கான அஹி மூஸா ஹய்யா, என்னுடைய சகோதரர் மூசா இப்ப வாழ்ந்திருந்தால், என் சகோதரர் மூசா இப்ப வாழ்ந்திருந்தால், மா வசியாஹு இல்ல திபாயி, என்னை பின்பற்றதான் அவருக்கு வந்து கட்டாயம். யாரு, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களே நபியின் உம்மத்தாக வாழ்ந்த என்ன செய்வாங்க, ரசூலுல்லாஹ் தான் பின்பற்ற வேண்டும். அவங்க தனி சாய்ஸ் அவங்களுக்கு இல்லை. அதுக்கு உதாரணமா தான் பாத்தீங்க சொன்னா, ஈசா அலைஹிஸ்ஸலாம் கடைசியில வருவாங்க இல்லையா, எப்படி வருவாங்க, நபி வருவாங்களா உம்மத்தா வருவாங்களா, நபியின் உம்மத்தை தான் வருவாங்க. அது சின்ன உதாரணம். அது எல்லா நபிமாரும் நபியா வந்து போயிட்டாங்க இல்லையா, ஈசா அலைஹிஸ்ஸலாம் நபியாக இருந்தாலும் கடைசியில வந்து எப்படி கியாமத் அடையாளம் எப்படி வருவாங்க, நபியின் உம்மத்தாக தான் வருவாங்க, தவிர ஒரு நபியா வர மாட்டாங்க. அப்ப வந்து புதிய சட்டம் தேவையில்லை, புதிய விதமான வழிமுறை தேவையில்லை. எல்லாம் அல்லாஹ் தஆலா குர்ஆன் மூலமாக ஹதீஸ் மூலமாக அல்லாஹ் தஆலா நமக்கு தெல்ல தெளிவாக அல்லாஹ் தஆலா கொடுத்து விட்டார். அப்ப இன்னைக்கு பார்க்கிறோம், பெரும்பாலும் மக்கள் எப்படி சொன்னா, இஸ்லாத்தில் இருந்து கொண்டு என்ன செய்யறாங்க, இஸ்லாத்துடைய பெயரே கெடுக்கிற மாதிரி நினைக்கிறாங்க. அப்படி அல்ல, இஸ்லாத்தை யாரும் கெடுக்க முடியாதுங்க, நல்லா விளங்கிக்கணும். சில பேர் சொல்றாங்க இஸ்லாம் இருக்கணும் போச்சு, அப்படி அல்ல. அல்லாஹ் சொல்றான், யுரீதுன லியுத்ஃபிஉ நூரல்லாஹி, அந்த மக்கள் நினைக்கிறாங்க லியுத்ஃபி நூரல்லாஹ், அல்லாஹ்வுடைய ஒளியை வந்து வாயால் ஊதி அணைத்து விடலாம் என்று நினைக்கிறாங்க. வல்லாஹ் முதிம்மு நூரிஹி, அல்லாஹ் நூரை வந்து அல்லாஹ் பூர்த்தி ஆக்குவான். நூர் என்பது என்ன, இஸ்லாம். அல்லாஹ் சொல்ற நூர் என்னங்க, ஒளி என்ன, இஸ்லாம். காலகாலமா நடந்தது தானே இது, எவ்வளவு காலமா நடந்தது. நபிசல்லாஹு காலத்துல இல்லையா, முந்தைய வந்து தூதர் காலத்துல கூட என்ன செஞ்சாங்க, ஒரு பக்கம் பார்த்தா இஸ்லாமிய பிரச்சாரம் வந்து வளர்ந்து கொண்டே இருக்கும், இன்னொரு பக்கம் சொன்னா இஸ்லாம் எதிர்ப்பு வந்து இருந்து கொண்டே இருக்கும். நபிசல்லாஹு வந்து இஸ்லாத்தை சொல்லும் போது அங்க சாதாரண மக்கள் ஏற்றுக்கிட்டாங்களா, எவ்வளவு குணப்படுத்தினாங்க, எவ்வளவு வந்து எதிர்த்தாங்க. மதீனா சென்ற பிறகு கூட அன்னைக்குள்ள யூதர்கள், நசாராக்கள், முனாஃபிக்குகள் எல்லாம் எப்படி எவ்வளவு எதிர்பார்த்து வந்தது. ஆனாலும் பாத்தீங்கன்னா இஸ்லாம் வந்து வளர்ந்து கொண்டே இருக்கிறது இன்று வரைக்கும். இன்னைக்கு வரைக்கும் பாத்தீங்கன்னு சொன்னா இஸ்லாத்தை வந்து யாரும் தடுக்க முடியாது. ஏன்னா அல்லாஹ்வுடைய ஒரு ஏற்பாடு, அது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. இன்னைக்கு வந்து ஒரு கூட்டம் வந்து எதிர்த்து கொண்டே இருக்கும். ஆனால் மறுமுக பார்த்தா கூட்டமா என்ன செய்வாங்க, இஸ்லாத்தை நோக்கி வருவதை நாம் வந்து கண்ணால் பார்க்க கூட இருக்கின்றோம். பார்க்கிறோமா இல்லையா? இன்னைக்கு என்ன காரணம், இஸ்லாத்தை விலகி கொண்டு வருவது. இஸ்லாம் என்பது ஒரு விளக்கம், இஸ்லாம் என்பது ஒரு விளக்கம். நான் விளங்கணும் நம் மார்க்கம் என்ன. அல்லாஹ் குர்ஆன் சொன்னா பாத்தீங்களா, அஃபலா யததப்பரூனல் குர்ஆன், அவன் குர்ஆனை சிந்திக்க வேண்டாமா. குர்ஆனை ஓதுவது நன்மை, குர்ஆனை ஓதுறது என்னங்க, சிந்திக்காம ஓதுறது நன்மை தான். ஆனா சிந்திச்சு ஓடும்போது இந்த ஒரு ஆயத்தை ஓதுனா அல்லாஹ் என்ன சொல்றான், எப்படி இந்த ஆயத்தை வந்து அல்லாஹ் தந்தான்.
இது சிந்திக்கணும். தெரியல கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும். அப்ப இதெல்லாம் சொல்லாம தான் வாழ்க்கை வந்து பாதி கழிந்து சொன்னா அல்லாஹ் தஆலா காப்பாற்றணும். ஏன் தெரியுமா? நம்ம ஈமான் வந்து எப்பன்னா பறிபோகிற நிலைமையில நம்ம ஆபத்துல இருக்க சொல்லி அர்த்தம் இல்லையா? சிந்திச்சு பார்க்கணுமா இல்லையா இன்னைக்கு? அப்ப என்ன சொன்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வந்து ஒரு முழுமையாக்கப்பட்ட மார்க்கத்தை அல்லாஹ் தஆலா தந்திருக்கின்றான். இரண்டாவது என்ன தெரியுமா? இஸ்லாம் நான் முன்பு சொன்ன மாதிரி புரிந்து வர வேண்டிய மார்க்கம். இது சில உதாரணமா சொல்லலாம். உதாரணமா சொல்லணும்னு சொன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர்கள்ல சல்மான் ஃபாரிசி ரலியல்லாஹு அன்ஹு, சல்மான் பாரிசி நாடு சார்ந்தவர். அவர் என்ன தெரியுமா? அவர் வந்து முன்ன என்ன சொன்னா ஒவ்வொரு மதமா போய் பார்க்கிறாரு. அவர் ஒவ்வொரு மதமா போய் பார்க்கிறாரு. எல்லா மதத்தையும் என்ன செய்யறாரு? அந்த வேதத்தை பார்க்கிறாரு, அந்த புத்தகத்தை பார்க்கிறாரு, படிக்கிறாரு. மனம் திருப்தி ஏற்படல. அவருடைய கொள்கையை அவருடைய எதிர்பார்ப்பை வந்து பூர்த்தி செய்யக்கூடிய செய்தி வந்து அந்த மதத்தில் இல்லை. என்ன செய்யறாரு சொன்னா அந்த நேரத்துல வந்து ஒரு யூத அறிஞரை பார்க்கிறாரு. அவங்க என்ன சொல்றாங்க? அவங்க வந்து இஸ்லாத்தை பத்தி அவங்க சொல்றாரு. அவரு தௌராத்துல வந்து முகமது நபி பத்தி அவர் வருகை பத்தி தௌராத் சொல்லக்கூடிய விஷயத்த அந்த யூத அறிஞர் சொல்றாரு. அவங்க எங்க வருவாங்க, அவங்க அடையாளம் என்ன எல்லாம் தெரிஞ்சுக்கிறாரு. அப்ப என்ன செய்யறாரு சொன்னா நேரம் என்ன செய்யறாரு? அவரு ஆரம்பத்துல வந்து அந்த இஸ்லாத்தை பத்தி நபியுடைய வருகை பத்தி தெரிந்து கொண்டு மதீனாவுக்கு வருகின்றார். மதீனா வந்து என்ன சார் ரசூலுல்லாஹ் பாக்குறாங்க. அந்த தௌராத் சொல்லப்பட்ட அடையாளத்தோட ரசூலுல்லாஹ் பாக்குறாங்க. என்ன சார் உடனே நபியை வந்து தெளிவு அனைத்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதாக நம்ம சம்பவத்துல பாக்குறோம். இஸ்லாம் என்பது ஒரு புரிந்து வர வேண்டிய மார்க்கம். நீங்க புரியாம இஸ்லாத்தை வந்தீங்க சொன்னா எந்த பிரயோஜனமும் கிடையாதுங்க. இன்னைக்கு அப்படிதான் சில பேர் ஏதோ வந்தோம் நம்ம முஸ்லிமா பிறந்துட்டோம் இஸ்லாத்தை. நாளைக்கு அல்லாஹ் தஆலா கேள்வி கேட்பானே நம்ம கிட்ட, கேள்வி கேட்பானே. நமக்கு எப்படி அல்லாஹ் தஆலா வந்து செல்வத்தை கொடுத்து அல்லாஹ் கேள்வி கேட்பானோ, எப்படி அல்லாஹ் தஆலா வந்து கல்வியை கொடுத்து அல்லாஹ் தஆலா கேள்வி கேட்பானோ, எப்படி அல்லாஹ் தஆலா நம்ம வந்து குடும்பத்தை கொடுத்து அல்லாஹ் தஆலா கேள்வி கேட்பானோ, அதே அல்லாஹ் கேள்வி கேட்பான். நான் உங்களுக்கு ஒரு அமானத்தை கொடுத்தேன், உங்ககிட்ட அமானத்தை கொடுத்தேனே, ஒரு மார்க்கத்தை கொடுத்தேனே, என்ன செஞ்சீங்க? நீங்க எப்படி கொண்டு வந்தீங்க? சும்மா வல்லதுல கொடுத்தா? இன்று வரைக்கும் நம்மோடு வாழக்கூடிய வேதம் குர்ஆன் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. யார் ஒருத்தர் வந்து குர்ஆனை வந்து விளங்கி படிப்பார்களோ அந்த படிக்கக்கூடிய மனிதர்கள் வந்து முதலில் முத்தகீனான மக்களுக்கு என்ன செய்வது? நேரான பாதையை வந்து காட்டுகின்றது. இன்னைக்கு குர்ஆன் இருக்கு, நபியுடைய வழிமுறை இருக்கிறது. நம்ம என்ன செய்யணும்? இன்னைக்கு நாள் பார்க்கிறோம், நட்சத்திரம் பார்க்கிறோம், நேரத்தை பார்க்கிறோம். எது சரியில்லையா? நேரம் சரியில்லைன்றோம், நாள் சரியில்லைன்றோம். நமக்கு யாரும் அதிகாரம் கொடுத்தது? அல்ஹம்துலில்லாஹ் இன்னைக்கு பல இடத்துல வந்து குறைந்து விட்டது. இன்னைக்கு பிரபலம் பார்த்து சொன்னா ஒரு காலத்துல வந்து சஃபர் மாசம் வந்தா எந்த நல்ல காரியம் பண்ண மாட்டாங்க, வீடு குடி போக மாட்டாங்க, நிக்கா செய்ய மாட்டாங்க, குழந்தை கூட சில தள்ளி வந்து பிறக்க வைப்பாங்களாம். குழந்தை பிறகு கூட வந்து செய்வாங்க. சஃபர் மாசம் பிறக்க வந்தாலும் செய்வாங்க, தள்ளி வந்து பிறக்க செய்துலாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். ஏன்னா அப்படி வந்து மோசமான மாதமாக கருதப்படும் சஃபர் மாசம். ஆனா இன்னைக்கு பாக்குறோம் அல்ஹம்துலில்லாஹ் பல மக்கள் வந்து தெளிவாயிட்டாங்க, இதுல தெளிவாயிட்டாங்க. ஆனா இந்த கூட பாத்தீங்க சொன்னா அவங்களோட குடும்ப விஷயம் வரும்போது என்ன செய்யறாங்க? அன்னைக்கு நேரத்தை பாக்குறாங்க, எந்த நேரம் நல்லா இருக்கும், எந்த நாள் பண்ண செவ்வாய்க்கிழமை பண்ண நல்லா இருக்காதா, சனிக்கிழமை நல்லா பாக்குறாங்க. சனிக்கிழமை செவ்வாய்க்கிழமை வந்து ஒத்து வராத நல்லது, எல்லா நாளும் ஒண்ணுதானே. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல சொல்லி காட்டுறாங்க. ஹதீஸ் அல்லாஹ் சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு சொல்றாங்க, என்ன சொல்றாங்க? அல்லாஹ் சொல்றானா ஆதம் மகன் வந்து என்னை திட்டுகின்றான், ஆதம் மகன் வந்து என்னை திட்டுகின்றான். இன்னொருத்தவங்க சொல்ற நீ காலத்தை திட்டுறான், காலத்தை திட்டா யாரை திட்டுறா? அல்லாஹ் திட்டுற மாதிரி. ஒருத்தர் வந்து நேரத்தையோ காலத்தையும் திட்டாங்க சொன்னா அவன் வந்து அல்லாஹ் தஆலா திட்டுற மாதிரி. அப்ப அல்லாஹ் சொல்ல அன தஹ்ருன், நான் தான் காலமாக இருக்கின்றேன். அப்ப அல்லாஹ் தஆலா ஏற்பாடு பண்ற எல்லாமே. காலத்தை படித்தது அல்லாஹ், நேரத்தை படித்தது அல்லாஹ். நம்ம என்ன செய்யணும்? இந்த மார்க்கத்தில் இருந்து என்ன செய்யறோம்? நம்ம வந்து இவ்வாறு பார்த்து நம்ம மார்க்கத்தின் பறக்கத்தில் வந்து எழுந்து விடுகின்றோம் இல்லைங்களா? நீங்க பிரபல பார்த்து அல்லாஹ் தஆலா காப்பாற்றணும். இவ்வாறு நம்மில் சில மக்களுடைய ஈமான் வந்து இவ்வாறு வந்து வெளியே போய் கொண்டிருக்கிறது. இஸ்லாம் மார்க்கம் பார்த்து சொன்னா அவ்வளவு அழகிய மார்க்கங்க இஸ்லாம் மார்க்கம். அப்படிதான் நம்ம வந்து விளங்கிட்டு வச்சுக்கீங்களேன், விளங்கிட்டா நம்ம வந்து அதுல வந்து தடம் மாற மாட்டோம். இன்னைக்கு விளங்கா இருந்தாலும் என்ன தெரியுமா? அவன் தடுமாறி போயிட்டு இருக்கிறோம். ஜோசியை பார்ப்பது, ஜோசியை பார்த்தா நம்ம அடிக்கடி சொல்லி இருப்போம், ஹதீஸ்ல வந்து இருக்கு இல்லையா? யாரும் வந்து ஜோசிக்காரர்கிட்ட போயிட்டு அவங்க சொல்வதை நம்பினா என்ன ஆகும்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த குர்ஆனை வந்து மறுத்த குற்றத்துக்கு ஆளாவதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஜோசியர் போறாங்க, அவங்க சொல்றாங்க, ஜோசியர் சொல்றது ஆமாங்க உண்மைதான் நம்பித்தன்னு வச்சுக்கீங்களேன். அது சும்மாவோட விளையாட்டுக்கு சொன்ன என்ன ஆகும்? நான் தான் தொடர்பு வந்து அல்லாஹ் தஆலா வந்து ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. நாம் தொழுது என்ன பிரயோஜனம்?
அல்லாஹ் காப்பாற்றணும். ஏன்னா அதை சிந்திச்சு பார்க்கணும். வாழ்க்கையில சென்றல் பாதிக்க சொன்ன இந்த மாதிரி நேரத்துல நம்மையும் அறியாம இஸ்லாத்துல வந்து பாழாக்கி இருக்கிறோம். நமக்கு ஒவ்வொருத்தருக்கும் அல்லாஹ் இந்த மார்க்கத்தை அல்லாஹ் கொடுத்துருக்கிறான். நீங்களா நம்ம என்ன செய்யணும்? இந்த மார்க்கத்தை செய்யும்போது, இந்த மார்க்கத்தை வந்து பின்பற்றும் போது இதை வந்து அல்லாஹ் தஆலா வந்து ஏற்றுக்கொள்கின்றான்னா அல்லாஹ் தஆலா வந்து சம்மதித்திருக்கனா என்ன செய்யணும்? அதை வந்து அவர் தேர்ந்து செய்யணும். தவிர நாம் வந்து என்ன செய்யக்கூடாது? விலகாம செய்யக்கூடாது. அல்லாஹ் பார்த்து சொன்னா நம்ம ரொம்ப சொன்னா இல்லையா, யா அய்யுல்லதி நாம் துகுலு ஃபி சில்மி காஃபா, இஸ்லாத்தை அல்லாஹ் முழுமையா வரும். அல்லாஹ் சொன்னா இந்த ஆயத்தை வந்து எப்போ வந்து அந்த ஆயத்தை அல்லாஹ் தந்தா தெரியுமா? இந்த ஆயத்தை வந்து எனக்கு காரணம் என்ன? அதாவது யூத அறிஞராகிய அப்துல்லாஹ் இப்னு சலாம் அவர் இஸ்லாத்துக்கு வராரு. யூத அறிஞர் அவர் தௌராத்துல வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா விதமான அடையாளத்தையும் பார்த்து என்ன செய்றாரு? நேரா வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேரா பார்த்து சோதனை பண்றாரு. அவரு நபியை குணத்தை பார்க்கறாரு. இது சொல்ல போனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கும்போது ரசூலுல்லாஹ் சொன்ன வார்த்தை என்ன? அஃஷு ஸலாம் பைனக்கும், உங்களுக்கு மத்தியில் வந்து சலாத்தை பரப்புங்கள் என்ன செய்றாரு? அவர் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்ன விஷயத்தை காதுல கேட்கிறாரு. கேட்டு சொல்றாரு. இந்த வார்த்தை நம்பி கேட்டு என்ன செய்றாரு? சந்தோஷப்பட்டு அங்கேயே இஸ்லாத்தை ஏத்துக்கிறாரு. ஆனா இஸ்லாத்தை ஏத்துக்கிற தெரியுமா? சில நேரத்துல என்ன செய்றாரு? இஸ்லாத்துல சில விஷயத்தை கடைபிடிக்கிறாரு. யூத அறிஞர் என்ன செய்றாரு? தௌராத்தை சில விஷயத்தை ஏத்துக்கிறாரு. இப்ப வந்து அல்லாஹ் குர்ஆன் சொல்றா, நீங்க வந்து என்ன செய்யுங்க? இஸ்லாத்தை வந்துட்டு காப்பா, இஸ்லாத்தை முழுமையா நீங்க வாங்க. அவரு கூட சொன்ன வார்த்தை இல்லை, எல்லோருக்கும் சொன்ன வார்த்தை. காலகாலமா இஸ்லாத்தை வந்து இஸ்லாத்துல வந்து யார் வந்து பிறப்பாங்களோ அந்த மக்கள் இருப்பாங்க. அதே போல இஸ்லாத்தை வந்து விளங்கி வரக்கூடிய மக்களும் நம்ம இருப்பார்கள். இஸ்லாத்தை விளங்கி வரணும், இஸ்லாத்தை விளங்கணும். நீங்க விளக்கம் கொள்ளாம இஸ்லாத்தை பின்பற்ற சொன்னா எந்த விதமான பிரயோஜனம் கிடையாது. ஆக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு வந்து அவ்வளவு வந்து உன்னதமா மார்க்கத்தை அல்லாஹ் தான் தந்திருக்கின்றான். அதே போல பாத்தீங்கன்னு சொன்னா செதல் பாக்குறோம் மக்கள் எப்படி இருக்காங்க சொன்னா மார்க்கத்தில் இருக்காங்க. எந்த செய்யறாங்க? எல்லாவற்றையும் சரி சகுனம் பார்ப்பது இல்ல அதுவா வலா தீரத்த வலா சஃபர வலா ஹாமா சொல்றாங்க. இல்ல அதுவா தொற்று என்பது கிடையாது. தொற்று இல்லை சொல்றாங்க. தொற்று நோய் இல்லைன்னு சொன்னா அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? தொற்று இல்லைன்னு அர்த்தம் அல்ல, தொற்றுக்கு எந்த பவரும் இல்லை சொல்லி அர்த்தம். தொற்று சொன்னா ஒரு தொற்று நோய் வருதுன்னு வச்சுக்கீங்களேன், அது என்ன அல்லாஹ் நாட்டம் இல்லாம மற்றதுக்கு வந்து பரவாதுன்னு சொல்லி அர்த்தம் இல்லைங்களா? அல்லாஹ் நாட்டம் இல்லாம மற்றதுக்கு பரவாது. 100 பேர் இருந்தா சொன்னா 10 பேருக்கு அல்லாஹ் நாட்டு பரவாது, 10 பேருக்கு வந்து என்ன செய்யறதுக்கு அல்லாஹ் நன்சா அல்லாஹ் வந்து பாதுகாப்பு கொடுப்பான். அதுக்கு வந்து கொரோனா உதாரணம் இருக்கும். பார்த்துமா இல்லையா? கண்ணு முன்னாடி எவ்வளவு தொற்று நம்ம பார்த்துருப்போம். இப்போ கொரோனா காலத்துல பாருங்க, பல பேர் வந்து கொரோனா பாதிக்கப்பட்டாங்க. ஆனால் அவ்வளவு மத்தியில சில பேர் என்ன செய்யறாங்க? அல்லாஹ் கொரோனா வந்து பாதுகாப்பு கொடுத்தான். ஊசி போட்டு எதுவும் செய்யல. அப்ப என்ன சொன்னா தொற்று என்பது இல்லைன்னா தொற்றுக்கு பவர் இல்லை சொல்லி அர்த்தம். அல்லாஹ் நாட்டு தான் பவர் இருக்கும். வலா தீரத்தை பறவை சவுனம் கிடையாது. அதுக்காக பார்த்தாங்க இல்லையா? பறவை சவுனம், ஆண்டு சவுனம் பார்த்தாங்க. வலா ஹாமத்தை வலா சஃபர் மாதம் வந்து வீடு என்பது இல்லை சொல்றாங்க. அப்ப என்ன சொன்னா மார்க்கத்துல பாத்தீங்க சொன்னா எது ஒன்றுமே சரி அல்லாஹ் நாட்டம் இல்லாம நடக்காது. இந்த நபிக்கு ஒருத்தர் வர வேண்டும். ஆக அந்த நபிக்கு வாழ்ந்த கண்டிப்பா அல்லாஹ் தஆலா எதிர்பார்த்த அந்த முஸ்லிம் லிஸ்ட்ல நம்ம அல்லாஹ் சேர்த்துக் கொள்வார். ஆக அல்லாஹ் என்னையும் உங்களையும் யாரும் வந்து ஈமானோடு வாழ்ந்து இஸ்லாத்தை விளங்கி அமல் செய்தார்களோ அந்த மக்கள் அல்லாஹ் என்னையும் அல்லாஹ் சேர்த்துக் கொள்வானாக. வாஹுதாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுன்னத்துல்லாஹி ஓதுங்க.